ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான அரைச்சி விட்ட ஈரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னுடைய பாட்டி செஞ்சு என் அம்மா செஞ்சு இப்போ நான் செய்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். ஒரு 300 கிராம் ஈரல் நான் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அரை டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 பத்தை தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 6 பல் பூண்டு தட்டினது, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தட்டினது, அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ பொரிஞ்சதும் 300 கிராம் வேக வச்சு கட் பண்ண ஈரல், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, தேங்காய், தக்காளி, வெங்காயம், அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் ஈரல் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்படி எல்லாமே நல்லா ஒரு சேர கலந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டான ஈரல் குழம்பு ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவு வந்திருக்கு. அவ்வளோதான். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.